சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சமீபத்தில் அரசு அதிகாரிகளை நோக்கி தொலைச்சிடுவேன் என ஒரு எச்சரிக்கை விடுத்ததாக அனைத்து இடங்களிலும் கூறப்படுகிறது. அதனை பற்றி தான் முழுமைக்கும் நம்ம காணப்போகிறோம். முதல்வர் விஜய் அவர்கள் தொலைச்சிடுவேன் என கூறியதற்கான பின்னணிகள் என்ன, நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் அடிமட்டம் வரை சென்றடைவதை உறுதி செய்ய முதல்வர் மேற்கொண்ட திடீர் ஆய்வுகளின் போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாக அனைவராலும் தெரிகிறது. முதலாவதாக லஞ்சம் ஒழிப்பு. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பதவியை பறிப்பதோடு சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் உணர்த்தவே இந்த ஆவேசமான வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் என்றும் அனைத்து இடங்களிலும் கூறப்படுகிறது. இனிமேல் அரசு அலுவலகங்களில் யார் பணம் கேட்டாலும் கொடுக்க தேவையில்லை, அவருடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டால் போதும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததா மக்களின் அலைக்கழிப்பு. முதியோர் உதவித்தொகை, பட்டா மாறுதல் போன்ற அடிப்படை தேவைகளுக்காக மக்கள் மாதக்கணக்கில் அலையவிடும் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை இதுவாகத்தான் இருக்குமாம். இனிமே முதியோர்களோ இல்லைனா பட்டாவோ இடப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதனை உடனே ஒரு தடவையில் பார்த்து விட வேண்டுமாம். மாதக்கணக்காக வருடக்கணக்காக நிலுவையில் இருந்தால் அதனை உடனே அந்த ஒரு அதிகாரிகளை என்னிடம் நீங்கள் கூட்டி வாருங்கள், அவருடைய பெயர்களை மட்டும் கூறுங்கள் என்று போதும் என்றும் முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக செயலற்ற ஒரு தன்மைகள். அரசின் திட்டங்கள் காகித அளவில் மட்டும் இருந்துவிட்டு களத்தில் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை முதல்வர் ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார் என்ற செய்தியையும் இது உறக்கவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்ம காத்திருந்து காண்போம் தமிழ்நாட்டில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை. அச்சத்தில் இருக்கக்கூடிய துறைகள். முதல்வரின் இந்த அதிரடி பேச்சால் குறிப்பா மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சில குறிப்பிட்ட அலுவலகங்கள் அதிகம் கண்காணிப்பில் இருந்து கொண்டும் தான் இருக்கிறது. முக்கியமா வருவாய்த்துறை. சான்றிதழ் வழங்குதல் மற்றும் நிலம் தொடர்பான கோப்புகளில் காலதாமதம் ஏற்படுவதால் இந்த துறை முதல்வரின் முதன்மை இலக்காகவே இருக்கிறது. வருவாய்த்துறையில மிகவும் முதன்மை பங்கு வகித்து முதல்வர் விஜய் அவர்கள் இதனை நோட்டீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற மாதிரியான ஒரு உண்மைகளும் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக பதிவுத்துறை. சொத்து பரிமாற்றங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்க விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இவர்கள் கலக்கத்தில் இது ஆழ்த்தியுள்ளதாகவும் இதனால் அரசு அதிகாரிகளும் ஒரு அச்சத்திலும் உள்ளார்களாம். அடுத்ததாக உள்ளாட்சி அமைப்புகள். சாலை பணிகள் மற்றும் துப்புரவு பணிகளில் மெத்தனம் காட்டக்கூடிய அதிகாரிகள் எப்போது ஆய்வு நடக்குமோ என்ற ஒரு அச்சத்திலும் அவர்களும் இருக்கிறார்கள். அடுத்ததாக மின்சார வாரியம். பொதுமக்களின் புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்காத அலுவலகங்கள் மீது நடவடிக்கையும் பாயவும் வாய்ப்புகள் இருக்கும் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. அடுத்ததாகத்தான் அரசு அலுவலகங்கள் ஒரு கிடப்பில் கிடக்க முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? தமிழகத்தில் பல அரசு கோப்புகள் பல ஆண்டுகளாகவே முடிவெடுக்கப்படாமல் தேங்கி கிடப்பதற்கு கீழ்கண்டவைகள் முக்கியமான ஒரு காரணங்கள். முதலாவதாக ஊழல் மற்றும் லஞ்சம். லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே கோப்புகள் நகரும் என்ற மனநிலை சில அதிகாரிகளிடம் ஊறி போயிருப்பது முதல் ஒரு காரணமாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, பொறுப்பு கூறல் இல்லாமல் இருப்பது. ஒருவேளை கால தாமதமானால் அதற்கு யார் பொறுப்பு என்பதை நிர்ணயிப்பதில் உள்ள சிக்கல்கள் அனைவரையுமே பிரச்சனையில் ஆழ்த்திவிடும் என்கிற ஒரு காரணத்தினால் யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. மூன்றாவதாக அரசியல் தலையீடு. சில திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ளூர் அரசியல்வாதிகளின் முட்டுக்கட்டைகள் அதிகாரிகளை தயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அரசியலை வைத்து யாரும் தலையிடக்கூடாது என்றும் அனைவராலும் குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததா பணியாளர்களின் ஒரு பற்றாக்குறை. போதிய அளவு ஊழியர்கள் இல்லாததால் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மீது பணிச்சுமை ஏறி வேலைகள் தேங்கி கிடக்கிறது. இதனால அதிகமான ஊழியர்களும் இனிமே வழங்கப்படுமாம். இந்த ஒரு எச்சரிக்கை வெறும் வார்த்தையோடு நின்று விடாமல் மக்களின் முதல்வர் என்ற பிம்பத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அரசு இயந்திரத்தை முடுக்கி விடுவதற்காகவும் எடுக்கப்பட்ட உத்தியாகவே அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் திடீர் ஆய்வுகள் மற்றும் அதிகாரிகள் மீதான உடனடியான சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் அனைவராலும் சொல்லப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.